வருஷத்துக்கப்புறம் இந்த திருவிழா நடக்குது இல்லை. இப்போ வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 19 வயசு அப்படி தான் ஆக போகுது. 25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படியும் நீங்கள் பார்த்துருக்க சான்ஸ் இருக்கு இல்லையா? அப்போது எப்படி இருந்தது? 25 வருஷத்துக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் எனக்கு 31 வயசு. இப்போ 25 வருஷத்துக்கு முன்னாடினா எனக்கு 6 வயசாக இருக்கும். இந்த கோவிலில் திருவிழா நடக்கும், அது வந்து குதிரை மேலே அம்மன் அழைச்சிட்டு வருவாங்கன்ற விஷயம்லாம் தெரியும். ஆனால் முழுசாக நான் கண்ணால் பார்த்த ஞாபகமோ இல்லை இந்த கோயிலில் என்ன நடக்கும், அப்போ என்னென்ன பண்ணாங்க, இந்த எதுவுமே எனக்கு கிடையாது. என்னோட ஜென்ரேஷனில் இதுதான் எனக்கே ஃபஸ்ட்டு திருவிழா. அப்போ உங்கள் செட்டில் எல்லாருமே வந்து இதான் ஃபஸ்ட்டு. ஓகே ஓகே ஓகே. இன்னும் என்னென்ன ஸ்பெஷல்லாம் இருக்குது இங்கே? இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொடிமரம் கிடையாது நம்ம கோயிலில். இப்போ கொடிமரம் வச்சு இன்னைக்கு கொடி ஏற்றிருக்காங்க. ஸோ இன்னையிலேருந்து 10 நாள் கணக்கு திருவிழா. இப்போ ரீசெண்டாக தான் வந்து கும்பாபிஷேகம் பண்ணதாக சொல்லியிருந்தீங்க. ஆமாம், கும்பாபிஷேகம் பார்த்தீங்கன்னா இப்போ திருவிழா நின்றதுக்கான காரணமே வந்து கும்பாபிஷேகத்துக்காக தான். இனி கும்பாபிஷேகம் வந்து தை மாதம் நடந்தது. அதுக்கப்புறம் மண்டல அபிஷேகம் நடந்து இது மொதல் திருவிழா கும்பாபிஷேகம் முடிஞ்சு. ஸோ எங்கள் ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே 25 வருஷம் திருவிழா, 25 வருஷத்துக்கு அப்புறம் திருவிழா நடக்குதுன்ற ஒரு எதிர்பார்ப்போம். எங்களோட செட்டு, இளைஞர் செட்டில் இது நம்மளால் நடக்குது அப்படின்ற ஒரு சந்தோஷத்துலையுமே ஊரே ஒரு மகிழ்ச்சி வெள்ளத்தில் இருக்குது. ரொம்ப வருஷம் நாங்கள் வரும்போது பார்த்தோம் நிறைய க்ரௌட் இருந்தது. ஆக்சுவலாக வந்து 25 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற ஒரு திருவிழா மாதிரி இல்லை, ரெகுலராக நடக்கிற மாதிரி தான் வந்து பொதுமக்கள் எல்லாருமே வந்து இங்கே கூழ் ஊற்றுறது அது எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக ரெகுலராக எப்படி பண்ணுவாங்களோ அப்படி பண்ணுற மாதிரி 25 வருஷத்துக்கு அப்புறம் நடக்குதுன்றது வந்து நம்ப முடியாத ஒரு விஷயமா தான் இருந்தது. அதனால தான் கேட்குறேன் நான். இப்போ 25 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இங்கே டிஃப்ரெண்ட்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரெகுலராக நடக்கிற விஷயம். நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த குதிரையிலேருந்து அம்மன் அழைச்சிட்டு வர்றது. இன்றைக்கி காலையில் கரகம் ஜோடிச்சு இப்போ மதியம் கூழ் ஊற்றிருக்கோம். சாயங்காலம் பார்த்தீங்கன்னா காத்தவராயனுக்கு கும்பப்படையல் நான்வெஜ் செஞ்சு அவங்கவுங்க வீட்டில் படைச்சி இங்கே எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. அது படைச்சோம். இது எப்போவுமே நடக்கிற ஒரு விஷயம் தான். இந்த நம்ம பகுதியில் இருக்கிற எல்லா கோயிலையும் நடக்கிற ஒரு விஷயம். இந்த கோயிலோட ஸ்பெஷல் இப்போ இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொடிமரம் ஏற்றதுனால அடுத்த வெள்ளிக்கிழமை 6ஆம் தேதி தேர் திருவிழா நடக்கும். 6ஆம் தேதி அது இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த தேர் திருவிழா இந்த கோவிலுக்கு இதுதான் மொதல் வாட்டி. அது நாங்கள் எங்களோட முயற்சியால் நாங்கள் எல்லா இளைஞர் எல்லாம் ஒன்று சேர்ந்து தேர் திருவிழா நடத்தணும்னு முடிவு. ஆக்சுவலாக வந்து அந்த தேர் திருவிழாவை நான் மேக்ஸிமம் வந்து உங்கள் எல்லாருக்குமே எடுத்து நான் வீடியோவாக போடுறேன். அதுவுமே பார்ப்போம். ஏன்னா எனக்குமே அது வந்து ஃபஸ்ட் டைம். நானுமே இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. இந்த கோயிலுக்கே இப்போ தான் நான் ஒரு 2வது வாட்டி வரேன். எனக்குமே கொஞ்சம் ஆர்வமாக தான் இருக்குது அந்த தேர் திருவிழா பார்க்குறதுக்காக. ஸோ அதையுமே நான் எடுத்து போடுறேன். வேறு ஏதாவது இந்த மாதிரி சிறப்பான விஷயங்கள் எதாவது இருக்கா? இது நம்ம கோயிலோட தனித்துவமே பார்த்தீங்கன்னா, நான் நேற்று நடந்த ஒரு நிகழ்ச்சி தான். நம்மளோட அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் அண்ணாண்ட பொம்மையார்பாளையம் ஓடையன்னு அந்த இடம் எப்படி வந்து சூஸ் பண்ணீங்க? ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி டேஞ்சரஸாக இருந்தது, சைடில் ஃபுல்லாக பள்ளம். அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து 750 ஆண்டுகளுக்கு பழமையான கோவில். அப்போது ஊர் நகரம்லாம் இல்லாதப்போ இந்த கோவிலுக்கு அதுதான் எல்லைன்னும் போது இது ஒரு கிராமம், இந்த கிராமத்தோட எல்லையாக அது இருந்திருக்கு. ஸோ திருவிழா நடக்கணும்னா கிராம தேவதை வழிபட்டுட்டு தான் நாங்கள் திருவிழா பண்ணணும் அப்படின்றது அப்போலேருந்து வரணும். இப்போ நகரமாக மாறினதுனால நாங்கள் பழைசை விடக்கூடாது, வரலாறை விடக்கூடாதுனால எங்களோட நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வரும். ஏன்னா ஒரு திருவிழா நடக்கணும்னா அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் நம்மளால் பண்ணக்கூடாது. அதுக்காக நாங்கள் அவங்ககிட்ட போயிட்டு நாங்கள் திருவிழா நடத்த போகிறோம், எங்கள் கூட இருங்க ரெகுலராக பண்ணுறது. அங்கே என்ன நீங்கள் நேற்றே பார்த்துருக்கலாம், ஒரு எலுமிச்சம்பழம் வச்சு அந்த அம்மன் வந்து அந்த உத்தரவு எலுமிச்சம்பழம் தானாக உருண்டு வர வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணி ஆகும். ஒரு அரை மணி நேரம் கேமரா வச்சுட்டு வெயிட் பண்ணேன். அது ஆட்டோமேட்டிக்காக விழும்போது வந்து கட்டாச்சு. அது வந்து அவங்களோட சக்தியாக கூட இருக்கலாம், நம்மளால் சொல்ல முடியாது. நீங்கள் கேமரா ஆஃப் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலன்னா இது வந்து நான் அரை மரன்றது ரொம்ப கம்மியான டைமிங் தான். இதுவே நீங்கள் 3 மணி நேரம்லாம் ஆயிருக்கு. அப்போ பெரியவங்க எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க என்னோட பாட்டிலாம் சொல்லியிருக்காங்க 3 மணி நேரம்லாம் ஆயிருக்கு அந்த கனி உத்தரவு. அந்த கனி உத்தரவு வாங்கினா மட்டும்தான் எங்களால் அங்கேருந்து நவர முடியும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த கனியை வந்து அந்த வெள்ளை குதிரையோட முதுகில் கட்டி எடுத்துடுவாங்க. அந்த கனி தான் வந்து இந்த பொன்னியம்மனா ஐதீகம். அந்த கனியை அங்கேருந்து அந்த குதிரை எடுத்துகிட்டு வரும்போது அந்த கனியோட வெயிட்டை அந்த குதிரையால் தாங்க முடியாது. அதை தாங்க முடியாமல் அது குதிரை வந்து நவுற முடியாமல் அதை புஷ் பண்ணி தள்ளி நம்ம கோயிலில் கூட்டு வர மாதிரி தான். அந்த எலுமிச்சம்பழத்தில் அந்த சாமி வந்து அவங்க வந்து அதில் உக்காஞ்சிட்டு நம்ம எல்லைக்குள்ளே வருவாங்க. எல்லைக்குள்ளே வந்து இந்த திருவிழாவை நமக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பாங்க. அது இப்போது பார்த்திங்கன்னா அங்கேயும் ரோடெல்லாம் போட்டுட்டு ரொம்ப லாங்காக போயிடுச்சு. அப்போது பார்த்திங்கன்னா தண்ணி போகிற ஓடை, அது அந்த ஓடையில் இறங்கி தான் வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த ரோடை பார்க்கவே ஒரு மாதிரி மோசமாக தான் இருந்தது. அப்போல்லாம் வந்து எப்படி வந்திருப்பாங்கன்றது வந்து ரொம்ப ஒரு மிஸ்டீஸான ஒரு விஷயம்தான். இந்த ஜென்ரேஷனில் எங்களோட வயசில் இவ்வளோ ஆர்வமாக பண்ணுறது எங்களுக்குமே எங்கள் சப்போர்ட்டிவ் கொடுத்து எங்களுக்கு இந்த திருவிழா நல்லபடியாக கொண்டு வரது. இங்கே நிறைய பெரியவங்க வந்து அதான் சொல்லியிருந்தாங்க. மேக்ஸிமம் வந்து இளைஞர்கள் மட்டும்தான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து இது எல்லாத்தையுமே எடுத்து செய்கிறதா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது உண்மையிலே வந்து ஒரு நல்ல விஷயம், பாராட்ட வேண்டிய ஒரு விஷயமா இருந்தது. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன ஐடியா வச்சுருக்கீங்க இந்த கோயிலுக்காக? இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்மளோட கோவிலோட அடுத்த பெரிய திருவிழா பார்த்தீங்கன்னா ஆடிப்போகிற திருவிழா. ஆடிப்போகிற திருவிழான்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றுவட்டாரத்தில் நம்ம கோவிலில் அன்னைக்கு காலையில் 4 மணிக்கு பாலாபிஷேகம் நடக்க போகிறோம். அந்த பாலாபிஷேகம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வர பக்தர்கள் எல்லாருமே தங்களோட கையாலேயே மூலவர் அம்மனுக்கு உள்ளே போயிட்டு அவங்க கையாலே அபிஷேகம், அவங்க கையாலே வருஷத்துக்கு ஒரு தடவை அபிஷேகம் பண்ணிவிடுவாங்க. இது காலையில் 4 மணிக்கு ஆரம்பிக்கிற அபிஷேகம்
10 மணி வரைக்கும் நடக்கும். அப்பா அந்த 10 மணி வரைக்கும் கூட்டத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் லைனில் நின்று தான் வருவாங்க. அவ்வளோ கூட்டம் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ அதனால் வந்து என்ன ஒரு இது அவங்களோட வேண்டுதல் நிறைவேறும். அவங்க என்ன இந்த ஏரியாவிலே ரொம்ப பழமையான கோவில் இது. இந்த கோவில் இந்த சுற்றுவட்டத்தில் எந்த கோவிலில் நிகழ்ச்சி நடந்தாலும் நம்ம கோவிலில் வந்து தான் பூஜை பண்ணி தான் போவாங்க. நாங்கள் எப்படி அங்கே போய் பண்ணுறோமோ அதேமாதிரி இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே இவங்க ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஏன் அது சக்தின்னா எனக்கு சித்தர் பீடம் வேறு இருக்குது. இந்த சித்தர் பீடம் இருக்கிறதுனால ஏகாமரநாத சித்தர் பீடம்னால இன்னும் இந்த அம்மனுக்கு சக்தி. இவங்களோட அம்சமே பார்த்தீங்கன்னா வக்ரகாளி அம்மன். திருவக்கரையில் இருக்கிற வக்ரகாளி அம்மன் அங்கே சம்ஹாரம் பண்ணிவிட்டு அவங்க சாந்த ரூபினியாக இங்கே வந்து அமர்ந்த கோலத்தில் இருப்பாங்க. அங்கே நின்ன கோலத்தில் இருப்பாங்க, இங்கே அமர்ந்த கோலத்தில் இருப்பாங்க. ஸோ ஸ்பெஷல் திருவிழான்னா ஆடிப்புறம் தான். ஏன்னா எல்லாருமே எப்போவுமே கோவில் குருக்கள் தான் அபிஷேகம் பண்ணுவாங்க. தங்களோட வேண்டுதல் என்ன நம்மளோட கையாலே நம்மளோட வேண்டுதல் நிறைவேற்றது ரொம்ப பெரிய விஷயம். அன்றைக்கி எல்லாருமே ஈர துணியோட வந்து அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அவங்களோட வேண்டுதல் நிறைவேற்றி போவாங்க. அன்றைக்கி சாயங்காலம் அம்மனுக்கு ஊஞ்சல் உற்சவம் நடக்கும். இது ரொம்ப பெரிய விசேஷமாக நடக்கும் எங்கள் கோவிலில். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நவராத்திரி விழா நடக்கும் 10 நாள். அது ஒரு 10 நாள் திருவிழா. நவராத்திரி திருவிழான்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கன்னி குழந்தைக்கு ஒரு அம்மனாக பாவிச்சு வேஷம் போட்டு 9 நாளும் 9 குழந்தைகள் அம்மனாக பாவிச்சு 10ஆம் நாள் விஜயதசமி அன்னைக்கு மகிஷாசுர வதன்ற பேர் 9 குழந்தைகளும் ஒரு சக்தியாக மாறி வெளியில் வந்து அம்பு போடுதல் நிகழ்ச்சி ஒன்று நடக்கும். நம்ம கோயிலோட அடுத்தடுத்த திருவிழா நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். இது ஆடி மாதம் ஒன்று நடக்கும், அடுத்தது புரட்டாசி மாதம் நடக்கும். இதுக்கப்புறம் அடுத்தது இன்னும் பிளான் பண்ணணும் நாங்கள். ஏன்னா இந்த திருவிழாவே பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளில் முடிவு பண்ணி நடத்துகிற திருவிழா தான் இது. அந்த மாதிரி இருக்காது, நீங்கள் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கோம். ஒரு 3 நாளில் முடிவு பண்ண திருவிழா மாதிரி இருக்காது. எனக்கு தெரிஞ்சு இப்போ நீங்கள் பிப்ரவரி மாதத்துலேருந்து தொடர்ச்சியாக நீங்கள் நிறைய நிகழ்ச்சிகள் இந்த கோயிலுக்காக நடத்திட்டே வரீங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். நான் இங்கே வந்த உடனே ஃபஸ்ட்டு கும்பாபிஷேகம், அதுக்கப்புறம் மண்டல பூஜை எதுவும் நடத்துகிறதா கேள்விப்பட்டோம். இப்போ உடனடியாக வந்து 10 நாள் திருவிழாவுமே நடத்துகிறீங்க. மண்டல பூஜையிலே பார்த்தீங்கன்னா வந்து மற்ற மண்டல அபிஷேகம் ஒரு பூஜையாக நடக்கும். ஆனால் மண்டல அபிஷேகம் நம்ம கோயில் எப்படின்னா சண்டி ஹோமமாக நடந்தது. சண்டி ஹோமம், மகா சண்டி ஹோமன்றது அது மிகப்பெரிய ஹோமம். அது கிட்டத்தட்ட ஒரு 9 அடி ஆழத்தில் ஒரு யாக குண்டம் வச்சு 9 அடி ஆழத்தில் ஊரில் இருக்கவங்க எல்லாருமே அவங்கவுங்க கையால் கிட்டத்தட்ட பல அது சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. அந்த அளவுக்கு பொருள், யாக பொருள் அவங்கவுங்க கையால் புடவை, பழங்கள், நெய்வேத்தியங்கள் எல்லாத்தையும் போட்டு மிக பிரம்மாண்டமாக நடந்தது. அது நீங்கள் சுற்று வட்டாரத்தில் சண்டி ஹோமம் இது வரைக்கும் நாங்கள் ஏரியாவில் நடந்தது கிடையாது. நாங்கள் அதுவும் ஒரு ஷார்ட் பீரியட் தான், ஒரு 3 பீரியட் தான். இப்போ நீங்கள் இந்த இதெல்லாம் வச்சாலே இந்த அம்மனோட சக்தி எந்த அளவுக்கு எங்ககிட்ட இருந்து விளையாடுது அப்படின்றத எங்களால் உணர முடியுது. இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஷார்ட் பீரியடில் தான் வந்து டிசைட் பண்ணி, இப்போ இதுக்கெலாம் வந்து உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக வந்து உங்களுக்கு எது இருந்தது? எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கை மட்டும்தான். ஏன்னா கும்பாபிஷேகமே வந்து 6 மாதத்தில் முடிவு பண்ணி பண்ணது தான். ஒரு பணமோ எதுவாக இருந்தாலும் அம்மா பார்த்துப்பாங்க. எங்களோட குழு என் கூட இருக்கிற நண்பர்கள் எல்லாருமே நம்மளுக்கு நம்ம அம்மா இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க. நாங்கள் முழுசாக நம்மளது அம்மா மட்டும். நீங்கள் எத்தனை பேர் தான் இருந்தீங்க இந்த கோயில் வேலை தொடங்கும் போது? எத்தனை பேர் தான் இருந்தீங்க? கோயில் தொடங்கும் போதுன்னா ஒரு 12-13 பேர் இருந்திருக்கும். 12-13 பேர் தான். இப்போ வரைக்குமே நாங்கள் தான் அந்த வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியும் எடுத்து கட்டி செஞ்சுட்டு இருக்கோம். மீதி பேர் ஊரில் இருக்கோம் சப்போர்ட், அந்த டைமில் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. எல்லாரோட சப்போர்ட்டும் இருக்குது. சப்போர்ட் இல்லாமல் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஒரு பொது கோயிலில் வந்து நம்ம சப்போர்ட் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. ஸோ எல்லாருமே சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. அதே சமயம் எங்களுக்கு முழு நம்பிக்கை வந்து அம்மன் தான். பண பிரச்சனையோ இல்லை மற்ற பிரச்சனையோ எதுவாக இருந்தாலும் அம்மா கிட்டே நாங்கள் சொல்லிவிட்டு நாங்கள் மட்டும் எங்கள் வேலையை ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் நினச்சது எதுவுமே தடைப்படவும் இல்லை, நினச்சது முடிக்க முடியாமல் பின்வாங்கினதும் கிடையாது. இந்த பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், இப்போ மே மாதம் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நாங்கள் முடிவு பண்ண மாதிரி அடுத்தடுத்த பீரியடில் நடத்திக்கிட்டே வரும். அடுத்தது நாங்கள் ஆகஸ்ட் மாதம் அந்த ஆடிப்புறமும் கண்டிப்பாக நல்லபடியாக நடத்தி முடிப்போன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நான் இப்போ போன வாரம் தான் வந்தேன் இந்த கோயிலுக்காக, ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்காக வந்தேன். உடனே அடுத்த வாரமே வந்து நீங்கள் ஏன்னா அப்போ யாருமே சொல்லலை திருவிழான்னு ஒன்று நடக்க போகுதுன்னு. உடனடியாக இந்த திருவிழா ஆரம்பிச்சது வந்து எனக்குமே ஒரு மாதிரி ஷாக்கிங்காக தான் இருந்தது. ஏன்னா நம்ம போனப்போ யாருமே சொல்லலையே, இப்போ திடீர்னு நடக்குது அப்படின்றது. அதுதான் சொன்னேன், ஒரு 3 நாளில் முடிவு பண்ண விஷயம். 3 நாளில் முடிச்சிருக்கீங்க. ஓகே, இப்போ இது வந்து ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அடுத்த வாரம் வந்து தேர் திருவிழா. ஆமாம், இதோட வந்து நெக்ஸ்ட் வந்து அந்த ஆடிப்பூரம் இந்த தேர் திருவிழா. இது முதல் வருஷம். இன்னும் அடுத்த வருஷம் நாங்கள் இன்னும் எங்களுக்கு நிறைய டைம் இருக்கும், நல்லா பிளான் பண்ணி இன்னும் இதை விட கிராண்டாக இருக்கும். அடுத்த வருஷமும் நீங்கள் வந்து எங்களுக்கு இந்த வீடியோ எடுத்து கண்டிப்பாக நாங்கள் அடுத்து தொடர்ச்சியாக வந்து நான் எடுத்து தரேன். எனக்கு வந்து இந்த கோயிலுக்கு நான் உள்ளே வந்தப்பயே எனக்கு அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எனக்கு கிடைச்சது, ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஃபீல். இப்போ இந்த கோயிலில் நடக்கிற சில விஷயங்கள்லாம் கேட்கும்போது உண்மையிலே நல்லா இருக்குது. ஸோ மக்கள் நீங்களுமே தயவு செஞ்சு வாங்க இந்த கோயிலுக்கு, உங்களோட வேண்டுதலுமே நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு ஐதீகம். ஏன்னா நான் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கேன். போக போக இதோட பாசிட்டிவிட்டி அதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போக தான் எனக்குமே தெரியும். நீங்களுமே ஒன்ஸ் வந்து இந்த கோயில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச டீட்டெயில்ஸ் நான் கலெக்ட் பண்ணி நான் போடுறேன்.